ஸோ வாட் இஸ் மைக்ரோ சர்வீசஸ்? ஸோ நார்மலாக மோனோலித்திக் ஆர்கிடெக்சர் அப்படின்னா என்னன்னா, ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் கோட் இருக்க போது நிறைய சர்வீசஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சிங்கிள் பேக்கேஜாக டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து டெப்ளாய்மெண்ட்டுக்கு லைவ் கொண்டு போகிறப்ப வந்து மினிமம் 3 to 4 months ஆகுது ஒரு சைக்கிள், எவ்ரி சைக்கிள் வந்து அந்த டெப்ளாய்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். ஸோ அதோடைய ப்ராப்ளத்தை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் மைக்ரோ சர்வீசஸ் அப்படி கொண்டு வராங்க. ஸோ மைக்ரோ சர்வீசஸ் அப்படின்றது என்னன்னா, ஸ்மால் இண்டிபெண்டன்ட் டெப்ளாயபிள் சர்வீசஸ் சொல்லுவாங்க, செல்ஃப் கண்டெய்ன் சர்வீசஸ் சொல்லுவாங்க. ஸோ சிம்பிளா சொன்னோம் அப்படின்னா ஸ்மால் ரெஸ்ட் ஏபிஎஸ் அப்படின்றது தான் மைக்ரோ சர்வீசஸ். ஸோ மைக்ரோ சர்வீசஸோட மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, வி கேன் ஸ்கேல் பர்டிகுலர் இண்டிவிஜுவல் சர்வீசஸ். அண்ட் ஆல்சோ பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மைக்ரோ சர்வீசஸ்க்குமே நம்ம தனி ஃப்ரேம் ஒர்க், தனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே லாங்குவேஜ் எல்லாருமே டிபெண்ட் பண்ணிருக்கணும்னு கிடையாது. அதே மாதிரி ஸ்கேலபிலிட்டியுமே வந்து நம்மளால வந்து பர்டிகுலர் சர்வீஸை மட்டும் நம்மளால ஈஸியாக ஸ்கேல் பண்ண முடியும். ஸோ அதான் மெயினா மைக்ரோ சர்வீசஸ்க்கான போறதுக்கான மெயின் ரீசனே. ஸோ மைக்ரோ சர்வீசஸ் அப்படின்றது ஷார்ட் டேர்ம்ல சொன்னோம் அப்படின்னா ஸ்மால் இண்டிபெண்டன்ட் செல்ஃப் கண்டெய்ன் சர்வீசஸ். ஸோ இன் ப்ரோக்ராமிங் வேர்ல்ட்ல வந்து நம்மளால வந்து புதுசாக இன்னோவேட் பண்ணணும், ஏதாவது புதுசாக ஒரு சர்வீஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா we can easily add that services.